மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல்.net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். भारत माता के சார்பிலே தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் விமல்ராஜ் அவர்கள் தலைமையிலே தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த விஜய் டிவியை தடை செய்ய வேண்டும். பிக் பாஸ் என்ற பெயரிலே தமிழருடைய பண்பாட்டை, தமிழருடைய கலாச்சாரத்தை, தமிழனுடைய அடையாளத்தையே கேவலப்படுத்தி பெண்ணியத்திற்காக பாடுபட்ட தமிழர்களை எல்லாம் கேவலப்படுத்தும் விதமாக 100 நாள் ஆணும் பெண்ணும் 10 பெண்களும் சேர்ந்து ஒரு அறையில் தங்கியிருந்து ரகசிய கேமராக்களை வைத்து அவர்கள் நடத்துகின்ற காம வெறியாட்டத்தை எல்லாம் படம் பிடித்து காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு காம கொடூர டிவி விஜய் டிவியை தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதற்கு உறுதுணையாக இருந்து இது கமல் அவரெல்லாம் ஒரு நடிகர்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டிலே அவரையும் ரசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் இதற்கு ஒரு பின்னணியில இருந்து தமிழர் பண்பாட்டை கெடுக்கிறதுக்காக இந்த வேலை செய்துட்டு இருக்கார். என்னையா அது அநியாயம்? தமிழர் பண்பாட்டிற்காக ஜல்லிக்கட்டுல போராடின அந்த ஜூலி அதோடைய முகத்தரையை இந்த டிவியிலே ஒரு ஆணோடு போய் கட்டிப்பிடிக்குது. என்ன கேவலம் இது? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு யார் அனுமதித்தது? இதையெல்லாம் இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆகவே தமிழ்நாட்டிலே தமிழர் பண்பாட்டை கெடுக்கும் விதமாக எந்த சம்பவம் நடந்தாலும் இந்து மக்கள் கட்சி எதிர்க்கும். ஆகவே இந்த விஜய் டிவியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழருடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து இதே விஜய் டிவி தாலி அறுப்பு போராட்டத்தை நடத்தியது. அப்பொழுதும் இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்பொழுது ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிக்கக்கூடிய, ஆணும் பெண்ணும் ஒரு அறையிலே இருக்கக்கூடியதை ஒரு அந்தரங்க காட்சிகளை எல்லாம் காட்டுகின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை விபச்சார ஊடகமாக விஜய் டிவியை இந்து மக்கள் கட்சி தமிழகத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விஜய் டிவியை தடை செய்யும் வரையிலே, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யும் வரையிலே இந்து மக்கள் கட்சி ஓயாது. இந்த போராட்டம் கடுமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க அடுத்து நடக்கும். உடனடியாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். தடை செய்யவில்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சிக்கு தடை செய்ய வைப்பது என்பது எப்படி என்று தெரியும். இந்தியா முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க விளம்பரத்துக்காக தான் இந்து மக்கள் கட்சி இது போன்ற போராட்டங்கள் எதுங்க விளம்பரம்? ஒரு ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடித்து அந்த டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக்குறதுக்காக இந்த விஜய் டிவி பண்ணுது. அது விளம்பரம். யாருங்க எங்களை வற்புறுத்தது? தமிழரோட நான் கேட்கிறேன், விஜய் டிவி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய எம்டி மேனேஜருடைய வீட்டு பெண்களை இப்படி நடத்துவாரா? நான் கேட்கிறேன், வற்புறுத்துவாங்க. நான் கேட்கிறேன், பொது ஊடகங்கள், பொது தொலைக்காட்சிகள் ஒரு நிர்வாணமான காட்சிகளை நீங்க காட்ட முடியுமா? ஒரு சென்சார் போர்டு இல்ல. சென்சார் போர்டு எதுக்கு இருக்கு? எங்க பாஜகவா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக எந்த ஊடகம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். புதிய தலைமுறை தாலி அறுப்பு நிகழ்ச்சி நடத்தியது நாங்கள் கண்டித்தோம். இதே விஜய் டிவி தாலி அறுப்பு நிகழ்ச்சி நடத்தது, அதை நாங்கள் கண்டித்தோம். விஜய் டிவியில் ஒளிபரப்புவதற்காக விஜய் டிவியை தடை செய்யணும். விஜய் டிவி காயத்ரி ரகுராம் போன்ற பாஜகவுடைய முக்கிய தலைவர் பாஜக தடை செய்ய தவறு யாராக செய்தாலும் காயத்ரி ரகுராமனாக இருந்தாலும் தவறுதான். கமலஹாசன் சொன்ன போது காயத்ரி ரகுராமன் சொல்லி நான் இப்ப சொல்றேன், காயத்ரி ரகுராம் அவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே நடந்து அவர்கள் கலந்து கொண்டதற்கு நாங்கள் கண்டிக்கின்றோம். அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உடனடியாக விலகிக் கொள்ள வேண்டும். நீங்க காயத்ரி ரகுமான் பக்கம் திருப்பாதீங்க. இது பிக் பாஸ் நடத்துற நிகழ்ச்சி, காயத்ரி ரகுமான் நடத்துற. நீங்க திசை திருப்ப கூடாது. நான் தெளிவா சொல்றேன்,
ஊடகத்தினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் காயத்ரி ரகம் விட திரும்ப கூடாது. கமலஹாசன் ஒரு விஷயம் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு முழு நிதி ஆதாரம் ஒரு விஷயம் நிதி கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டுல கூத்தடிச்சாங்களே ஒரு பொம்பளை ஜூலி, அதை பத்தி கேட்க மாட்டீங்க. அதாவது கேட்க மாட்டீங்க. கமல் பக்கம் மட்டும் கேக்குறீங்க, பாஜக கேக்குறீங்க. எந்த பாஜக பக்கம் திரும்ப கூடாது, காயத்ரி ரகன் பக்கம் திரும்ப கூடாது. இதற்கும் பாஜகவுக்கும் கமல் பண்பாடை கெடுக்கிறார். ஆமா, பிஜேபி சேர்ந்தவங்க அவங்க பண்பாடு எல்லாரும் பேச வேண்டாம். ஒரு எல்லாரும் பேச வேண்டாம். காயத்ரி ரகுராம் அவர்களையும் நான் கண்டிக்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி, வன்மையா கண்டிக்கிறேன், கொடுமையா கண்டிக்கிறேன். காயத்ரி ரகுராம் பண்ணதும் தப்புதான். அவர் பாஜக இருந்தாலும் தப்புதான். அது யாரா இருந்தாரு. ஆகவே இந்து மக்கள் கட்சி சார்பில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் மிக கடுமையாக இருக்கும். பாரத் மாதா கி Mega Digital Flex and Banner அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் Flex and Banner திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் Flex and Banner. மெகா டிஜிட்டல் Flex and Banner மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.